ஹாய் கியூட்டீஸ், இன்னைக்கு தாபா ஸ்டைல்ல பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸோட வரமிளகாய் தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு தவால எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீர் கியூப்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய், ஹோல் ஸ்பைசஸ், முந்திரி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி 3 அரைச்சி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அது கிரேவி ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீர் பீசஸை ஒன்னொன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பூடு, இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா தாபா ஸ்டைல ஒரு பன்னீர் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, அல்ட்டியா இருக்கும்.